உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. ஜூன் மாதம் 7ஆம் தேதி அந்த செவ்வாயாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகி நீச்சமாக இருந்தார். இது நாள் வரைக்கும் கடக ராசியில நீச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது, முக்கியமா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கும் அடுத்து விருச்சிக ராசி என்பர்களின் ராசி அதிபதியே அந்த செவ்வாய் பகவான். இந்த ராசி என்பர்களுக்கு எல்லாம் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா இப்ப பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் விரயஸ்தானத்துல பயிற்சியாகி வரார். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஏன்னா உபஜயஸ்தானத்திற்குரியவர், 3ஆம் இடத்திற்குரியவரும் அடுத்து அஷ்டமாதிபதியும் இந்த செவ்வாய். இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து எல்லா தொந்தரவுகளையும் கொடுத்திருப்பாரு. அதாவது உங்களுக்கு ஆர்டர் கைகூடி வரும், கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணியிருப்பாங்க. தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கு உண்டான அதிகப்படியான அமைப்புகள், வேலையில இன்டர்வியூக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போயிட்டு அங்க போய் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பயமும் பதட்டமும் அங்க வந்து அந்த இடத்துல என்ன செய்வது அறியாதுன்னு அந்த இடத்த அப்படியே நீங்க கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும். கன்னி ராசி என்பர்கள் யாராவது இன்டர்வியூல ஃபெயில் ஆகுவாங்கன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? அந்த அளவிற்கு ரொம்ப திறமையும் ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமும், எந்த இடத்துல எப்படி பேசலாம், எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு துரிதமான ஒரு திறமை உடையவர்கள். இவர்களுக்கே அந்த இன்டர்வியூல பயம், இன்டர்வியூல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா இது இவர்கள் மனம் சார்ந்த பிரச்சனை கிடையாது, கிரகங்கள் சார்ந்த பிரச்சனை. அந்த 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது மிக பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு. அடுத்து மறு திருமண வாழ்க்கை கடந்த 5 மாதங்களாக உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். நல்லா வாழ்க்கை வாழணும்னு நினைச்சு நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த 2வது திருமணம் பண்ணிருப்பீங்க. அந்த திருமணத்திலேயே ஒரு தோல்விகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், இது எல்லாத்தையுமே இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இந்த செவ்வாய் நீச்ச செவ்வாய் கொடுத்திருப்பாரு. இப்போ இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைமா கேட்டீங்கன்னா அதுல இருந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த நாட்களும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இது 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். அப்படி இருக்கும்போது இந்த இழப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய செவ்வாயாகப்பட்டவர் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும் போது ஒரு இடமாற்றத்தை செஞ்சுக்க போறீங்க. அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு பழைய பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தின்றது அதன் மூலமாக பெறக்கூடிய ஒரு தருணம். இல்ல சில சமயத்துல போல்டா எதிர்த்து பேசி எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு விலகக்கூடிய அளவிற்கு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு. இதுல இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள், விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்களுக்காக நீங்க சில விஷயங்களை செஞ்சிருப்பீங்க, கடன் வாங்கி செஞ்சிருப்பீங்க. இப்போ அவங்க உங்களை டாடா பை பை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போகக்கூடிய ஒரு டைம். என்னடா இது, நம்ம அவங்களுக்காக செஞ்சோம், அவன் பாட்டுக்கு இப்படி போறான், அவங்க பாட்டுக்கு இப்படி போறாங்க அப்படின்னு ஒரு மன உளைச்சல். இது எல்லாத்தையுமே நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க, நல்லா அதையும் கடந்து செல்லக்கூடிய, எவ்வளவோ சந்திச்சிட்டோம், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ராசி என்பர்கள் அந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக அதிகப்படியான விரயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த 60 நாட்கள்ல அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 நாள் கழிச்சு செய்யும் போது அது பெரிய இழப்புகளை உங்களுக்கு கொடுக்காது. இப்ப இவர்கள் வெளிநாடு செல்வதற்காக நீங்க தான் அந்த குடும்பத்துல ஒரு பெரும் முயற்சி எடுத்து சில விஷயங்கள்லாம் முன்னேற்பாடா செய்யணும் அப்படின்ற பட்சத்துல 60 நாள் கழிச்சு செய்யுங்க. அதற்குண்டான ஒரு நடவடிக்கைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இல்ல மேடம், எனக்கு இந்த 60 நாளுக்குள்ள அவங்க காலக்கெடு கொடுத்துருக்குறாங்க, இந்த நாளுக்குள்ள நாங்க செய்யணும், இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா
கண்டிப்பா அது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். உங்களுடைய பணங்கள் கொஞ்சம் விரயமாகறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள்னால உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள்ன்றது இந்த காலகட்டத்துல கிடையாது. அடுத்து உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டம் 60 நாட்கள்ல எவ்வளவு கம்ப்ரஸ் பண்ணி உங்க செலவுகளை குறைக்க முடியுமோ குறைங்க. இல்லாட்டி கடன்னால சில விஷயங்கள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தமான கடன்கள் வாங்குங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையே கொடுக்காது. ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி தான். அதனால உங்களுக்கு அந்த தொழில் சம்பந்தமான சில கடன்களை வாங்கும் போது அதுல மாற்று ஏற்பாடுகள்ன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் இந்த ராசி என்பர்களுக்கு வெகுவாக விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இப்பதான் அவர் மெதுவா நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு உண்டான திருமண தடையை நீக்கிறதுக்கு இப்போ இந்த செவ்வாயினுடைய பார்வையும் சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு திருமண தடைகள் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்க உள்ளூர்லயே வரன்கள் கிடைக்காது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தான் கண்டிப்பா கிடைக்கும். அத ரொம்ப சந்தோஷமா ஏற்று நீங்க இருந்தீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை மாற்றத்தை, வெளிநாடு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 60 நாள்ல நிறைய விசா வாங்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நீங்களாவே வாலண்டரியா போய் சில ஆன்சைட் ஜாப் வாங்குறது, இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து அது செவ்வாய் ஆக்டிவேட் ஆகுறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.